எதையுமே எங்களால் செய்ய முடியலைங்க. நீங்கள் பாட்டுக்கு சொல்கிறீங்களே, உங்களுக்கு அனுபவம் இருக்குது சொல்கிறீங்க, எங்களுக்கு அது இல்லையே, என்ன பண்ணுறது? அதுக்கும் வழி இருக்குது. என்ன வழின்னா சரணடை. எப்படி? சரண் அடை மனமே குரு மகராஜை, சரண் அடை மனமே. குரு மகராஜை சரணடைஞ்சால் போகும். எப்படி சரணடைகிறது? நம்ம செய்தியெல்லாம் அங்கே கொட்டிடுங்க, தீர்ந்து போச்சு. இன்னொரு வழி இருக்குது. சரண் அடை மனமே குரு மகராஜை, சரண் அடை மனமே. எப்படி சரணடைகிறது? அவரது புகழை அனுதினம் பாடி, அவரது புகழை அனுதினம் பாடி, சரண் அடை மனமே குரு மகராஜை, சரண் அடை மனமே. எப்படிங்க குருவை போய் நாங்கள் புகழ்கிறது? எங்களுக்கு எப்படிங்க தெரியும்? அவரை எங்களால் புகழ முடியுமா? முடியாது. வேறு ஏதாச்சும் ஒன்று இருந்தால் சொல்லுங்கள். சரி, அதுக்கும் வழி இருக்குது. அவரது நாமம் அதுவே வேதம். அவரது பேரை சொல்லிட்டாவே அதுவே வேதம். அவரது நாமம் அதுவே வேதம். அவர் அடி பணிந்தால் அது தரும் சேமம். அவர் அடி வணங்குனா போரும், வேற ஒன்றும் செய்ய வேண்டாம். அது தரும் சேமம். சரண் அடை மனமே குரு மகராஜை, சரண் அடை மனமே. எங்கெங்க இதெல்லாம் பண்ணுறதுக்குள்ளே எங்களுக்கு எவ்வளோ ஆசைகள், எவ்வளவு கோபம், எவ்வளோ மோகம், இதெல்லாம் எப்படிங்க போகிறது? அப்படியா? அதுக்கும் வழி இருக்குது. அவர் பதம் தேடு, அதுவே போதும். பறந்திடும் காமம், கோபம், மோகம். அவர் பதம், பதம்னா பாதம், அவர் பாதத்தை தேடி பிடி நமஸ்காரம் பண்ணிட்டு போரும். அவர் பதம் தேடு, அதுவே போதும். பறந்திடும் காமம், கோபம், மோகம். சரண் அடை மனமே குரு மகராஜை, சரண் அடை மனமே. போக மாட்டேங்குதுங்க. நாங்கள் செஞ்சு தான் பார்க்குறோம். இடையில மறுபடியும் எங்களுக்கு கொஞ்சம் நேரம் போகுது, அப்புறம் மறுபடியும் வந்து பிடிச்சிக்குது. என்ன பண்ணுறதுன்னே தெரியலையே. அப்படியா? அதுக்கும் வழி இருக்கு. சொல்கிறாரு, அவரது உருவம் தூய்மையின் உறைவிடம். அவரது உருவம் தூய்மையின் உறைவிடம். அவரை நினைத்தால் அதுவே தியானம். அவரை நினைத்தால் அதுவே தியானம். சரண் அடை மனமே குரு மகராஜை, சரண் அடை மனமே. அவரை நினைக்கலாம் தான் உட்காரோம். ஏதேதோ அவரை தவிர பாக்கி எல்லாம் வருது. என்ன தான் பண்ணுறது? அதுக்கும் ஒரு வழி சொல்கிறாரு. பவசாகரத்தை கடப்பது கடினம். அதான் நம்ம நிலைமை. என்னென்னமோ நல்லதுன்னு நினைக்கிறோம், ஆனால் முடியல. நடுவில் மாற்றி பழையபடி ஒன்றுட்டு அப்படியே பண்ணிகிட்டே இருக்கிறோம். அதுக்கு என்ன சொல்கிறார் அவர்? பவசாகரத்தை கடப்பது கடினம், அதில் நம்மை காப்பது அவரது கடமை. பவசாகரத்தை கடப்பது கடினம், அதில் நம்மை காப்பது அவரது கடமை. சரண் அடை மனமே குரு மகராஜை, சரண் அடை மனமே. இது எதுவுமே எங்களால் முடியுங்க, என்ன தான் பண்ணுறது அப்படின்றப்போ ஒரு தெளிவு கிடைக்கும். என்ன தெளிவுன்னா, தெளிவு குருவின் திருமேனி காண்டல். அவரை பார்க்கக்கூடவா முடியாது நம்மளால்? பார்க்கலாம் தானே? பார்த்தா போகும், அதுவே நமக்கு ஒரு தெளிவை கொடுக்கும். அப்புறம் தெளிவு குருவின்
திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல். அவர் என்ன சொன்னாலும் மறு கேள்வி கேட்காம அப்படி ஃபாலோ பண்ணாமல் நம்ம போய் தேர்ந்துடலாம், சரியான இடத்த அடைஞ்சிடலாம். அதுவும் முடியலைங்க. அவர் வாயை திறந்தாவே திருப்பி 1000 கேள்வி நாங்கள் கேட்குறோமே, இந்த மாதிரி தானே இருக்குது. அப்படியா? தெளிவு குருவில் திருநாமம் செப்பல். அப்படி பேராவது சொல்ல முடியுமா? ஆமாம், எப்படி சொல்கிறது? அது கூட எங்களுக்கு சொல்கிறதுக்கு பயமாக தான் இருக்குது. என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அவர் பேரை போய் நாம் சொல்கிறதா அப்படின்ற ஒரு பயம் வருது. சரி, அதை விட எளிமையாக ஒன்று சொல்கிறேன், இதை மட்டும் செய்யுங்க போரும். தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல். தெளிவு குருவின் திருநாமம் செப்பல். ஒன்றும் முடியல. தெளிவு குருவின் திருவுரு சிந்தித்தல் தானே. எத்தனை தடவை அவரை பார்க்குறோம், சும்மா கண்ணை மூடிட்டு ஒரு நிமிஷம் அவர் நினைங்களேன். அவர் நினச்சிங்கனாவே ஒவ்வொன்றுக்கு வர ஆரம்பிச்சிடும். அதுவே தியானம், அதுவே பக்தி, அதுவே எல்லாம். ஆக நாம் செய்ய வேண்டியது கண்ணை மூடிட்டு நம்ம செய்திகளை உள்ள அனுப்புங்க. வெளியில் பார்த்துட்டு இருந்த அனைத்தையும் உள்ள பாருங்க. அதுக்கு என்ன செய்யணும்? மாதா பிதா குரு தெய்வம், அம்மா அப்பா ஆசான் கடவுள். மாதா பிதா குரு தெய்வம், அம்மா அப்பா ஆசான் கடவுள். கடவுள் 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 உள்கட 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 கடவுள். கடவுள் எங்கே இருக்காரு? உள்ளே கடந்து போ. வெளியில் பார்க்குற இந்த பஞ்சேந்திரங்களை உள்ளே நோக்கி செலுத்துவோம். கடவுள் 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 உள்கட 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 கடவுள். இது எல்லாம் செய்தி. உங்கள் அனுபவத்துக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை எடுத்துட்டு செய்யுங்க. ஏதாவது ஒன்றை ஃபாலோ பண்ணால் போகிறோம், நம்ம பெற வேண்டிய இடத்தை நிச்சயமாக சத்தியமாக பெறலாம். இதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய அற்புதமான நிலைகள். ஹரி ஓம் தத்சத். ஸ்ரீராம கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஹரி ஓம்.